வணக்கம் மக்களே, யாருக்கெல்லாம் கரும்பு ஜூஸ் பிடிக்கும்? வாரத்திற்கு 3 முறை கரும்பு ஜூஸ் குடித்தா என்னென்ன நன்மைகள் நம்மளுடைய உடலுக்கு உண்டாக போகுதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். கரும்பு ஜூஸில் ஏராளமான நன்மைகள் காணப்படுது. அதனால தான் ஊட்டச்சத்து நிபுணர்களே இதை வாரத்திற்கு 3 முறை எடுத்துக்கொள்ள பரிந்துரைக்கிறாங்க. கரும்பு ஜூஸின் நன்மைகளை பற்றி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறையவே அற்புதங்கள் இதில் காணப்படுது. அது என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து பாருங்கள். கரும்பு சாறில் இல்லாத சத்துக்களே இல்லை அப்படின்னே சொல்லலாம். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், இரும்பு, மெக்னீஷியம், கால்சியம் மற்றும் பிற எலக்ட்ரோலைட்டுகள் என நிறையவே இருக்கு. இவை உடலில் தொற்று நோயை எதிர்த்து போராடவும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் உதவுது. அதனால தான் மஞ்சள் காமாலைக்கு ஒரு தீர்வாக கரும்பு சாற்றை நம்ம பயன்படுத்துகிறோம். கரும்பு சாறு ஒரு டயூரிக் திரவம் என்பதனால அதை குடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய சிறுநீர் பாதை நோய் தொற்றை தடுக்க உதவுது, சிறுநீரகங்கள் சிறப்பாக செயல்பட உதவுது, சிறுநீரக கற்களுக்கு சிகிச்சை அளிக்க உதவுது. இது வீக்கம் மற்றும் சோர்வை கூட நீக்க நமக்கு பயன்படுது. பொதுவாக பெண்கள் முகப்பரு பிரச்சனையால் பெரும் அளவில் பாதிக்கப்படுறாங்க. கரும்பு சாறு அதை எதிர்த்து போராட உதவுது. இது வயதாகுவதை தடுக்குது, முகப்பருக்கள் மற்றும் புடைப்புகளை குறைக்குது. பொடுகு தொல்லை இருப்பவர்கள் கரும்பு சாறை பயன்படுத்தி வந்தால் அது கண்டிப்பாக நீங்கிடும். கரும்பு சாறு நம்மளுடைய கல்லீரலை வலிமையாக்குது, கல்லீரலில் உள்ள நச்சு கழிவுகளை வெளியேற்ற உதவுது. இது செரிமானம் மற்றும் கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்துவதனால மஞ்சள் காமாலையை போக்க கண்டிப்பாக இதை நம்ம பயன்படுத்துகிறோம். கரும்பு சாற்றில் நிறைய மழமிளகி பண்புகள் இருக்குது. இவை மலச்சிக்கலை போக்கி செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது. வயிற்றில் ஏற்படக்கூடிய பாக்டீரியா தொற்றுகளை தடுக்குது. மலச்சிக்கல் பிரச்சனைகளை கட்டுப்படுத்த கண்டிப்பாக இதை நம்ம பயன்படுத்தலாம். பெண்களுக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்க கரும்பு சாறு பயன்படுது. மாதவிடாய் அறிகுறிகளை குறைக்க உதவுது. எனவே உங்களுடைய மாதவிடாய் காலம் ஒரு வாரத்திற்கு முன்பே கரும்பு சாறை தவறாமல் நம்ம குடித்தா நல்லாயிருக்கும். எனவே இந்த நன்மைகளை பெற வாரத்திற்கு 3 முறையாவது கரும்பு சாறுகளை கண்டிப்பாக நம்ம குடிக்க வேண்டும். ஏன்னா நம்மளுடைய உடலுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டான எனர்ஜியை இது தரும். ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. உடலுக்கு உடனடி ஆற்றல் நமக்கு தருவதோடு இரும்பு சத்து, மெக்னீஷியம், கால்சியம் போன்ற தாது உப்புகளை கொண்டிருக்கு. நான் சொன்ன மாதிரி இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், கல்லீரல் மற்றும் சரும ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். என்னென்ன தாது சக்திகள் இருக்குது அப்படின்னா இதில் இரும்பு சத்து, மெக்னீஷியம், கால்சியம், பொட்டாசியம் போன்ற அத்தியாவசியமான தாதுக்கள் இருக்குது. கல்லீரலுடைய ஆரோக்கியம் எந்த வகையில் பாதுகாக்கப்படுது அப்படின்னா கல்லீரலுடைய செயல்பாட்டை மேம்படுத்துது. கல்லீரலுடைய பாதிப்புகள் அனைத்தையும் தடுக்க ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், வாரத்திற்கு 3 இல்லைனா 4 முறை கூட நீங்கள் கரும்பு ஜூஸை குடிக்கலாம். அவ்வளோ ஒரு ஊட்டச்சத்துக்கள் இதில் காணப்படுது. வைட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சிருக்கிறதுனால சருமத்திற்கு கவசம் போல ஒரு பாதுகாப்பை கரும்பு சாறு தருது. அடிக்கடி கரும்பு ஜூஸ் குடித்து வருபவர்களுக்கு முகப்பரு, தோலில் சுருக்கங்கள் இது மாதிரி எளிதில் ஏற்படுறது கிடையாது. ரொம்பவே ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கலாம். கிட்னியில் உள்ள கற்களை கரைத்து வெளியேற்றக்கூடியது கரும்பு சாறு. அத்துடன் சிறுநீர் பாதையில் எவ்விதமான தொற்றுகளையும் நெருங்க விடுறது கிடையாது. மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்படுபவர்கள் கரும்பு சாறு குடிக்க சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்லீரலை காக்கக்கூடிய சக்தி கரும்பு சாருக்கு உள்ளதே இதற்கு காரணம். செரிமான பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் கரும்பு சாறு குடித்து வந்தால் பலன் கிடைக்கும். இதனால் மலச்சிக்கல் தீருவதுடன் வயிற்றில் ஏற்படக்கூடிய பாக்டீரியா தொற்றுகளும் தடுக்கப்படுகிறது. உடலை தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள், நச்சுகள் இதெல்லாம் விளங்குறதுனால நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாகவும் உடல் எடை நல்லாவும் இருக்கும். வளரும் குழந்தைகளுக்கு கரும்பு ஜூஸ் தாராளமாக தரலாம். இதனால் மூளையில் செயல்பாடு அதிகரித்து சுறுசுறுப்புடன் இயங்க துணை புரியுது. அதே போல் பற்களுக்கும் பலன் கிடைக்கும். இதனால் பற்களில் உள்ள அந்த சேதாரம் தடுக்கப்படுவதுடன் ஈறுகள் நல்லா உறுதி பெறும். மாதவிலக்கு நேரத்தில் வயிற்று வலி, அதிக இரத்தப்போக்கு இதெல்லாம் இருப்பதனால பெண்கள் இந்த கரும்பு சாற்றினை மாதவிடாய் ஏற்படுவதற்கு 7 நாட்களுக்கு முன்பு குடித்து வரலாம். ரொம்பவே நல்லது, ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும். கரும்பு சாறு பார்த்திங்கன்னா குறைவான கிளைசமிக் பண்பினை பெற்றிருக்கு. இயற்கை சர்க்கரையாக இருக்குது. சர்க்கரையும் பார்த்திங்கன்னா உடலில் மெதுவாக உறிஞ்சப்படுது. அதுடன் உயர்
கிளைசமிக் பானங்களுடன் தொடர்புடையதனால டைப் 2 நீரிழிவு நோயாளிகள் கரும்பு சாற்றினை குறைவான அளவில் எடுத்துக்கொள்வதனால நம்மளுடைய உடலுக்கு நல்லது, அதிக அளவில் எடுத்துக்க வேண்டாம். எனவே மக்களே, நிறைய விஷயங்களுக்கு பயன்படுது, தொடர்ந்து எடுத்துக்கலாம், நிறைய அற்புதங்களை செய்து. எனவே தொடர்ந்து பயன்படுத்துங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது போன்ற அற்புதமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும், பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.